ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உலகிலேயே உயரமான செனாப் பாலம் சமீபத்தில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த பாலத்தை கட்டுவதில் சென்னை ஐஐடியில் படித்த ஆந்திராவைச் சேர்ந்த பெண் இன்ஜினியர் மாதவிலதா என்பவர் 17 ஆண்டு காலம் பணிபுரிந்துள்ளார் என்ற தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. செனாப் நதியின் குறுக்கே பாலம் கட்டும் பணி கடந்த 2004ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. சிமெண்ட் தூண்களால் கட்டப்பட்ட இந்த பாலத்தின் உறுதித்தன்மையில் கேள்வி எழுந்ததால் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தின் சிவில் இன்ஜினியரிங் துறை பேராசிரியை மாதவிலதாவின் உதவி கோரப்பட்டது. பாறை கட்டுமான துறை நிபுணரான மாதவி செனாப் நதி பகுதிக்கு தனது குழுவினருடன் சென்று விரிவான ஆய்வை நடத்தினார். அங்குள்ள பாறைகளின் தன்மையை ஆய்வு செய்த மாதவி இரும்பு தூண்களால் பாலத்தை கட்ட பரிந்துரை செய்தார். பாறைகளின் இடுக்குகள் பிளவுகளை அஸ்திவாரமாக பயன்படுத்தி கட்டுமான வரைபடத்தை அவர் தயார் செய்தார். இதன்படி பாறைகளின் இடுக்குகளில் பிரம்மாண்ட இரும்பு தூண்கள் நிறுவப்பட்டு பிரத்யேக சிமெண்ட் கலவையால் மூடப்பட்டன. சில இடங்களில் பாறைகள் மிக ஆழமாக துளையிடப்பட்டு இரும்பு தூண்கள் பொருத்தப்பட்டன. இதன் காரணமாக உலகின் மிகவும் வலுவான பாலங்களில் ஒன்றாக செனாப் ரயில் பாலம் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. ரிக்டர் அலகில் 8 என்ற அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டால் கூட பாலத்திற்கு சிறு சேதம் கூட ஏற்படாது என்றும் 40 கிலோ வெடிகுண்டுகளால் தாக்குதல் நடத்தினால் கூட தகர்க்க முடியாது எனவும் கூறப்படுகிறது. மேலும் பாலத்தின் சில தூண்கள் சேதமடைந்தாலும் பாலம் உடையாது எனவும் 266 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் கூட பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் சொல்லப்படுகிறது. இந்த பாலம் 120 ஆண்டுகள் நீடித்து நிலைத்து நிற்கும் என்று தரச்சான்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் முன்னணி கட்டுமான நிறுவனமான அப்ஹான்ஸ் பெண் இன்ஜினியரான மாதவிலதாவின் கட்டுமான வரைபடம் தொழில்நுட்பங்களை பின்பற்றி செனாப் பாலத்தை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பியுள்ளது. இந்த பாலத்துக்காக மாதவிலதா தனது 17 ஆண்டுகால வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார். இதற்காக இந்திய அறிவியல் நிறுவனம் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளது. இப்படி உலகையே திரும்பி பார்க்க வைத்த மாதவிலதா ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டம் ஏடுகுண்டலப்பாடு என்ற சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். மாதவிலதா அந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் கல்வி பயின்றவர். மருத்துவராக வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்த நிலையில் போதிய பணவசதி இல்லாததால் பெற்றோரின் அறிவுரைப்படி என்ஜினியரிங் துறையை மாதவி தேர்வு செய்தார். அதைத் தொடர்ந்து ஆந்திராவில் உள்ள ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் படித்தார். பின்னர் வாரங்களில் உள்ள என்ஐடி கல்வி நிறுவனத்தில் எம்டெக் படிப்பை நிறைவு செய்தார். அதன் பிறகு சென்னை ஐஐடி கல்வி நிறுவனத்தில் பாறை பொறியியல் துறையில் PhD பட்டம் பெற்றார் மாதவி. கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தின் சிவில் இன்ஜினியரிங் துறை பேராசிரியையாக பணியாற்றி வரும் மாதவிலதா உலகின் மிக உயரமான வலுவான செனாப் ரயில் பாலத்தை வடிவமைத்து ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தையும் இந்தியாவின் பக்கம் திரும்ப வைத்துள்ளார். இந்தியாவால் பொறியியல் துறையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த பாலம் ஒரு உதாரணம் என்று கூறப்படுகிறது. இந்த பாலத்திற்கு மாதவிலதா குழுதான் வரைபடம் மற்றும் தொழில்நுட்பங்களை செய்து கொடுத்தது என்றும் 17 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பாலத்திற்காகவே அவர் அர்ப்பணித்துள்ளதை அடுத்து அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.